அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அதாவது இயல் 1, 2, 3 இது இருக்கக்கூடிய பாடங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 6th இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து டேர்ம் வைஸா போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து 7th இயல் வைஸா வந்து நம்ம கண்டினியூ டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெகுலரா புதுசாக ஃபாலோ பண்றவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். டேஷ் குறிக்கோளாகவும் டேஷ் கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறனும் உதவும். ஸோ எந்த இது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொல்லாமை குறிக்கோளாகவும் பொய்யாமை கொள்கையாகவும் கொண்ட எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, நெறி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நெறி அப்படின்னா இதோடைய பொருள் என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வழி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, காந்திய கவிஞர் அதாவது காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்திய கவிஞர்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, அன்பும் அறனும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஸோ இந்த கேள்வி வந்து பாருங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ நாமக்கல் கவிஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிகளை எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, அது மதுர காளை காளையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து எழுதுனது யார்? ஓகேங்களா? இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ நாமக்கல் கவிஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் சம்பந்தமான விஷயங்கள் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கழித்திட என்ற சொல்லின் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ கழித்திடனா என்ன? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ மகிழ்ந்திட அப்படின்னா தான் கழிந்திட என்பது மகிழ்ந்திட என்று கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஸோ கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தியவர் யார்? இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ராஜ மார்த்தாண்டம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று. இந்த நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் டேஸ் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதற்கான சரியான ஆன்சர் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு இது எல்லாமே மூன்றும் உணர்த்தக்கூடியதா வந்து இந்த புறநானூறு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன கேட்கிறாங்க. ஸோ யாண்டு என்ற சொல்லின் பொருள் ஓகேங்களா? யாண்டு என்பது இதுக்கான சரியான ஆன்சர் எங்கே அப்படிங்கிறதா வந்து இதுக்கான சரியான விடை சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடலை தொகுத்தவர் யார்? ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடலை தொகுத்தவர் யார் கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் வன மா மாலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் இதுதான். அடுத்த கேள்வி, நேதாஜி என்ற பெயரில் வார இதழ் நடத்தியவர் யார்? ஸோ நேதாஜி அப்படிங்கிற பெயர்ல வார இதழ் வந்து யார் நடத்திருக்கான்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறத சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? ஸோ அதை வந்து பாராட்டுனது வந்து யாருன்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திருவிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காரு. அடுத்த கேள்வி, பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் எந்நாளோ என்று உருக்கமாக பேசி கடற்கரை விற்று அகன்றவர் யார்? கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிர சிதம்பரனார். ஸோ சிதம்பரனார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி 14வது கொஸ்டின்ஸ். டேஸ் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ தமிழ் இன்பம் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது என்ன? ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடப்படுவது என்னன்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இயல்பு வழக்கு. ஸோ இயல்பு வழக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பசல் அப்படிங்கிறது பைசல், மஞ்சு என்பது மைஞ்சு என்ற சொற்கள் டேஸ் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஸோ எதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கு கேட்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ முதல் போலி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் மாறி இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் வந்து இது முதல் போலின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி 17வது கொஸ்டின். இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது. ஸோ பொருள் மாறாமல் இருப்பது எனக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. முற்றுப்போலி அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை.
அடுத்த கேள்வி, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பெணவும் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். கேட்கின்ற யார் வந்து கூறினார்னு கேட்கிறாங்க. இதுதான் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நீதிபதி இன்கோ அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கூறியிருக்காரு பத்தி. அடுத்த கேள்வி 19வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றை கவனம் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கழுகு என்பது பாக்கு, கமுகு என்பது பாக்கு, வாரணம் என்பது யானை, சூரன் என்பது மிகுதி, பரி என்பது குதிரை. இவற்றில் எது சரியான கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2, 4 சரியானது. இந்த சூரன் என்பது மிகுதி என்பது தவறு. அடுத்த கேள்வி, யாண்டு உலன் ஆயினும் அறியேன் ஊரும் என்ற வரிகளை பாடியவர் யார்? ஸோ இந்த வரிகள் வந்து யாரு பாடுன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காவர் பெண்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, வலியார் முன் மெலியார் மேல் தன்னை எடுத்து நினைக்கத்தான் தன்னின் சொல்லும் சரியான வரிசைப்படுத்துக. இந்த வார்த்தைகளை எது கரெக்ட்? அதாவது வந்து என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தி எழுதுக, கீழ்கண்ட வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தலாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ வலியார் முன் தன்னை நினைக்காதன் தன்னின் மேலையார் மேல் செல்லும் இடத்து, இதான் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு கீழ்கண்டவற்றை கூற்றுகளை கவனிக்க கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பார்த்தீங்கன்னா அறம் வந்து 38, பொருள் பால்ல 75, எண்பத்து பால்ல 20. ஸோ இது வந்து சரியானது கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மட்டும் சரியானது. அறத்துல 38 இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சிறந்த அரசின் செயல் யாது? சிறந்த அரசின் செயல் அப்படிங்கிறது எது கரெக்ட்? சிறந்த அரசுன்னு சொன்னா நம்ம இதை சொல்லிருக்காங்க. இந்த சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 4 மட்டும். சோ பெறுதலும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். இந்த செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் கேட்கிறாங்க. சோ பொறாமை உள்ளவருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்த கேள்வி, அணுவை துளைத்து ஏழ்கடல் புகற்றி குறுகத்தரித்த கோடர் என்ற திருக்குறளை போற்றுவோர் யார் சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஔவையார் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. முக்கியமான கூட கொஸ்டின் சொல்லலாம். அடுத்த கேள்வி, என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது, அது பேரு என்னன்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அவுகார குறுக்கம், இந்த ஒவ்வால் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வரக்கூடியதுதான். அடுத்த கேள்வி, இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் வனமகன் யார் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதவ் பயோங் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆசிய யானைகளின் ஆண் பெண் என்று வேறுபாடுகளை, அதாவது ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எதன் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. தந்தத்தின் மூலம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஆண் யானையா பெண் யானையா அப்படின்னு வேறுபடுத்துறோம். அடுத்த கேள்வி, அனைத்து பிளஸ் உண்ணி என்ற சொல்லை சேர்த்து எழுதும் போது என்ன ஆகும் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அனைத்துண்ணி அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, நாவிக் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது, எதை வந்து ஓமையாக கூறப்படுவது அப்படிங்கிறது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கோழி குண்டு. அடுத்த கேள்வி, குற்றியல் லிகரம் கான்செப்ட் பாருங்க. குற்றியல் லிகரம் என்று பிரிக்கப்படும் பொழுது என்னவா பிரிக்கும் கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. குறுமை பிளஸ் இயல் பிளஸ் லிகரம், குற்றிய லிகரம். இது கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு எக்ஸாம்ல வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த கேள்வி, வல்லினமை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் லுகரம் டேஸ் எனப்படும். வல்லின எழுத்துக்கள் வரும்போது அது என்ன குற்றியலுகரம் கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வன்தொடர் குற்றியலுகரம் நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து குறில் எழுத்துக்கள் குறிக்க கரம் யூஸ் பண்றது. இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். ஆப்ஷன் 3, 4 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று அல்ல. ஆயுத எழுத்து குறிக்க காரம், குறிநடை எழுத்துக்களை குறிக்க இந்த கேனம். இந்த ரெண்டுவா பாத்தீங்கன்னா தப்பானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி 35வது கொஸ்டின், சார்பெழுத்துக்கள் வகைகள் கேட்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் வந்து எத்தனை வகைன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. 10 வகைப்படும். அடுத்த கேள்வி, எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில், திரிபும் தத்தமின் சிறிது உளவாகும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ளது இருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நன்னூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி,
பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்பட்டவர் யார்? புகழப்பட்டவர் யார்? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடுமலை நாராயணகவி என்பதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்து பொறுத்துக வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புமை அப்படிங்கிற கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறோம். ஸோ ஒப்புமை என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இணை, முகில் அப்படிங்கிறது மேகம், அடுத்தது அற்புதம் என்பது விந்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உபகாரி என்பது பண்ணம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி மொழியின் கிளை மொழிகளில், அதாவது மொழியின் கிளை மொழிகளில் ஒன்று. ஸோ மொழியின் கிளை மொழினா எந்த மொழியை நம்ம சொல்லுவோம் கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ தெலுங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளை மொழிகள்னு சொல்றோம். அடுத்த கேள்வி தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம். ஸோ தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் என்ன உகரம் கேட்குறாங்க. குற்றிய லுகரம் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி வரகு பிளஸ் யாது என்பதை சேர்த்து வரும்போது வரகி யாது. ஸோ ஆப்ஷன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி 42வது கொஸ்டின்ஸ். இவற்றில் சரியான எதுன்னு கேட்குறாங்க. நம்ம 4 தொடர் கொடுத்துட்டோம். கொக்கு பிளஸ் யாது, கொக்கியா அது, தொகு பிளஸ் யாது. பிரிக்கிறதுகள்ல சரியான எதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தப்பு. கொக்கு பிளஸ் யாது, கொக்கியாது, நாடு பிளஸ் யாது, நாடியாது, கேள் பிளஸ் மியா, கேன்மியா. ஸோ அந்த 2வது மட்டும் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி 43வது. கீழ்கண்ட கூற்றுகளை இந்த வாக்கியங்களை கவனித்து இருக்காங்க. ஸோ குற்றியலகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி குற்றியலகரம் இலக்கியங்கள் மட்டும் உள்ளன. சரியானது கேட்கிறாங்க. ஸோ 2 மட்டும் கரெக்டானது. ஸோ குற்றியலகரம் இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது அப்படிங்கிறத இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி ராஜகோபாலன் இயற்றிய நூல்கள். ராஜகோபாலன் இயற்றிய நூல்கள்ல வந்து எது சரியான கேட்கிறாங்க. ஸோ அமுதும் தேனும், தேன்மலை, அமுதகானம், துறைமுகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன்ல பார்த்துக்கோங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 3 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரியானவை இல்லை. 3 மட்டும் தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. குறுமகை, தேன்மலை, சுவரம், சுண்ணாம்பு இதெல்லாம் பார்த்துருக்கோம் கான்செப்ட்ல. இயற்கையியலில் கேள்வி திருக்குறளில் வேறுபடு யாவை? இதுல வந்து தவறானது கேட்கிறாங்க. ஸோ இதற்கான தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 2 மட்டும் தவறானது. முப்பால் சொல்லுவோம், தெய்வங்களும் சொல்லுவோம், பொய்யானு சொல்லுவோம், திருக்குறள்ங்கிறத சொல்ல மாட்டோம். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி நாமக்கல் கவியினுடைய படைப்புகள் அல்லாதது. ஸோ நாமக்கல் கவியினுடைய படைப்புகள் எது இல்லை சொல்றாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ காந்திய புராணம் என்பது அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பகைவரை வென்று வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ பரணை என்பதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி 2 பிளஸ் அல்லா என்ற சொல்லை சேர்த்து வரும்போது என்னன்னு கேட்கிறாங்க. 2 அல்லா அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இதற்கான சரின்னு பாருங்க. பகைவரை வென்றது பாடுவது பரணி, இசைப்பாடல் பரிபாடல், வான்பொருள் கொண்டது திருக்குறள், அப்புறல் மெய்ப்பொருளாக கொண்டது திருக்குறள். இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 1ம் 2 மட்டும்தான் கரெக்ட், 3ம் 4 தவறு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பொருந்தாதவற்றை தேர்வு செய்யணும் இருக்காங்க. ஸோ பொருந்தாது கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற கிளைமொழி. ஓகேங்களா? இது மட்டும்தான் பொருந்தாதது. ஓகே. அடுத்த கேள்வி 58வது கொஸ்டின். ஸோ 58வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஸோ 58வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொறுத்துகளை வந்து எது கரெக்டானது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா?
இதற்கான சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஒன்றுக்கு 4, அதாவது தமிழ் என்பது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரட்டை வழக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததுக்கு அப்புறம் கன்னடம் அப்படிங்கிறது கிழமை கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டார மொழி என்பது பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் 3க்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ பேச்சு வழக்கு என்பது நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இரட்டை வழக்கு. ஸோ இரட்டை வழக்கு மொழி அப்படின்னா இதை சொல்லுங்க. ஸோ இரட்டை வழக்கு மொழி இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ தமிழ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, பொருந்தா இணை கண்டறிய. ஸோ உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, சார்பு எழுத்துக்கள் 10, தமிழ் எழுத்துக்கள் 5. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் 5ங்கிறது தப்பு. ஸோ பொருந்தா இணை வந்து இதுதான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பின்வரும் சான்றுகளில் முற்றிலகரம் அல்லாதது. ஸோ முற்றிலகரத்துக்கு அல்லாதது என்ன இருக்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பந்து அப்படிங்கிறது தான் இது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சரியானவற்றை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட உச்சரிப்புக்கும் அதோடைய ஆங்கில வார்த்தைக்கும். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 1, 3 மட்டும் தவறு சரி. ஸோ 2, 4 அப்படிங்கிறது வந்து தவறானது. அடுத்த கேள்வி, செய்யுளில் ஒவ்வொரு அடியிலும் இறுதியிலும் உள்ள சீரோ எழுத்தோ ஒன்று போல், அதாவது ஒன்று போல் வந்தால் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, இயல்புன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, புதுநடை போட்டது எது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, யானை அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்திருக்காங்க. ஸோ கீழ்கண்ட கூட பார்த்தீங்கன்னா கூற்று வந்து ராஜகோபாலன் இயற்றியது இயற்பெயருடைய ராஜகோபாலனுடைய இயற்பெயர் சுரரா. காரணம், பாரதிதாசன் மீது கொண்ட பற்றியின் காரணமாக சுப்ரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். இதன் சுருக்கமே சுரதா. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கூற்றும் காரணம் சி. அடுத்தது, பெயரியா. ஓகேங்களா? இந்த சொல்லை பிரித்தல் என்பது பார்த்தீங்கன்னா என்ன பெயர் பிளஸ் சரியா பெயரறியா பெயரியா. ஓகேங்களா? பெயர் பிளஸ் சரியா பெயரறியா போடப்படுகிறது. அடுத்தது, சிறந்த கவிதைகளை தொகுத்து பொங்குதோர், அதாவது பொங்குதே வாழ்க்கை எனும் நூல் படைத்த கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராஜமார்த்தாண்டன் தான் தொகுத்திருக்காரு. அடுத்த கேள்வி, ஊரில் வடகோடியில் இருந்த மரம் எது. ஊரின் வடகோடியில் இருந்த மரம் என்ன மரம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாவல் மரம் செய்கிறது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா செங்காய் என்னும் சொல்லை பிரித்தது என்பது என்ன வருகிறது. செங்காய் என்பது செம்மை பிளஸ் காய். ஆப்ஷன் சி இதற்கான சரியான விடை. ஓகே. அடுத்த கேள்வி, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு வழக்கப்படுகிறது. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று விலங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புலி என்பதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்திருக்காங்க. ஸோ ஆசியானை ஆண் யானைகளுக்கு தந்தம் உண்டு, பெண் யானைகளுக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்க யானை பொறுத்தளவுக்கு ஆண் பெண் இரண்டுக்குமே இல்லை. சரியான கூற்றை தெரிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இதன் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 1 மட்டும்தான் சரியானது. அடுத்த கேள்வி, மூவிடங்களில் குறுக்கம். ஸோ மூவிடங்களில் வரக்கூடியது என்ன குறுக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இதன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐகார குறுக்கம் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, டேஸ் எனப்படுவதும் டேஸ் யாதும் டேஸ் இலாது சொல்லால் கேட்டிருக்காங்க. ஸோ வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனினும் தீமை இல்லாத சொல்ல திருக்குறள் இல்லாத. அடுத்தது, ஏதிலா டேஸ் நம் குற்றம் காண்பின் தீதுண்டோ டேஸ் இருக்காங்க. ஆப்ஷன் சி, குற்றம் அதாவது ஏதிலா குற்றம் தம் குற்றம் காண்பின் தீதுண்டோ. தீதுண்டோ மண்ணும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, அழுக்காறு என்று சொல்லின் பொருள் கேட்கிறாங்க. ஸோ அழுக்காறு என்பது சொல்லின் பொருள் கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி, பொறையாமை. அதாவது பொறையாமை சரியான ஆன்சர். அடுத்தது, யாண்டுள்ளனோ. ஓகேங்களா? யாண்டுள்ளனோ சொல்லி பிரித்தல் போது யான் பிளஸ் உலனோ. இந்த யான் பிளஸ் உலனோ ஆப்ஷன் ஏதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணை தேர்வு செய்ய. ஸோ பொருந்தாத இணை தேர்வு செய்யும் கொடுத்துருக்காங்க. இதற்கான தவறானது பார்க்கலாம். ஆப்ஷன் 3, 4 தவறானது. காவற்பெண்டு அப்படிங்கிறது சங்ககால புலவர், காவற்பெண்டு என்பது பெண்பார்ப்பவர்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது, காவற்பெண்டு முல்லைப்பாட்டில் வரலாறு. இதுல வந்து ரெண்டுமே தப்பு. 3, 4 தவறு. அடுத்த கேள்வி, தன் வயிற்றுக்கு தாய் எதனை உண்மையாக கூறினான். தன் வயிற்றுக்குள்ள தாய் வந்து எதனை உண்மையாக கூறினாங்க. புலி தங்கிய அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி 29 கண்ட கூற்றுகளை கவனித்திருக்காங்க. கூற்று, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களின் பெரும் எழுச்சி ஏற்படும் வகையில் உரையாற்றினார். காரணம், முத்துராமதேவரின் வீர உரையினை தடை விதிக்க ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே சரி.
கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி வச்சுட்டாங்க. அடுத்த கேள்வி, சுத்த தியாகி என்று முத்துராமதேவரை பாராட்டியவர் யார்? முத்துராமதேவர் வந்து தியாகி என்று பாராட்டியவர் இருக்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, பெரியார் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, முத்துராமதேவர் குற்ற பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாட்டு நடத்திய இடம், குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாட்டு நடத்திய இடம் இருக்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் கமுதி, கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தியவர், ஜமீன் விவசாய சங்கத்தை ஏற்படுத்தியவர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, முத்துராமதேவர் என்பதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1948 சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, முத்துராமதேவரின் அரசியல் குரு யார்? முத்துராமதேவருடைய அரசியல் குரு ஆப்ஷன் பி, நேதாஜி அப்படிங்கிற சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, உனக்கும் உன் கவர்னருக்கும் மன்னனுக்கும் புத்தி சொல்வேன் கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சிற்கிழுத்த செம்மல், இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பொருந்தா இணை கண்டறிந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொருந்தா இணை, பொருந்தா இணைன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, முகம் என்பது கொடுத்துருக்காங்க. ஸோ கால்வாய் என்பது இலக்கண போலி, அடுத்தது மைந்து என்பது முதற்போலி, இயங்கி என்பது இடைப்போலி, இதெல்லாம் கரெக்டானது. அடுத்த கேள்வி, பொருந்தா இணை கண்டறிந்து சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆடை காரை மது என்பதுதான் இதுக்கான பொருந்தா தவறான சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, டேஸ் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் டேஸ் தன்னுள் கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் சூரியா தன்னுள் அப்படின்ற சரியான ஒரு ஆன்சர் சொல்லலாம். ஓகேங்களா? தன்னெஞ்சு அறிவது டேஸ் வைத்த பின் தன்னெஞ்சே டேஸ் விடும். இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க வைத்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் சொல்வது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, நிலையான செல்வம். நிலையான செல்வம்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஊக்கம் என்பதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுதுக. இந்த ரெண்டை சேர்த்து ஆப்ஷன் பி, உள்ளுவது எல்லாம் என்பது சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, டேஸ் தீமை உண்டாகும், என்ன தீமை உண்டாகும் சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். அடுத்த கேள்வி, பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடுகிறார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, முத்துராமதேவர் என்பது அதுக்கான சரியான விடை. அடுத்தது, இந்த தேனா மேடை சொல்லை குறித்து போது என்ன? இது தோணா மேடை என்பது தோரணம் பிளஸ் மேடை, தோணா மேடம் என்பது தோரணம் பிளஸ் மேடை தான் புரியும். அடுத்த கேள்வி, வேட்டை பிளஸ் ஆடிய என்பது சேர்த்து கிடைப்பது. வேட்டை பிளஸ் ஆடிய என்ற சேர்த்து வேட்டை ஆடிய இதுதான் சரியான. அடுத்த கேள்வி, வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை வைக்கப்பட்டுள்ள தலைவர் யார்? சரியான சொல்கிறேன் ஆப்ஷன் பி, பாலகங்காதர திலகர் அப்படிங்கிற சரியான விடை. அடுத்த கேள்வி, தென்னாட்டு சிங்கம். தென்னாட்டு சிங்கம் என்று பாராட்டியது யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, முத்துராமதேவர் என்பதுதான் ஆன்சர். அடுத்தது, ஆண்மையின் கூர்மை. ஆண்மையின் கூர்மை என்பது என்ன கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பகைவிற்கு உதவுதான் ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லலாம். அடுத்து, கமுகு என்பதன் பொருள் என்ன கேட்கிறாங்க. கமுகு என்பது பாக்கு சொல்லலாம். அடுத்த கேள்வி, வான் பிளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுதும் போது என்ன கேட்கிறாங்க. வான் பிளஸ் ஒளி வானொலி என சேரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 டைம்ல மட்டும் லைன் பை லைனா 100 கொஸ்டின்ஸ் போட்டோம். நாளைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டைம்ல இருக்கக்கூடிய மீதி 3 டைம்ஸ்ல இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே.